கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கில் மூடப்படவுள்ள பல பாடசாலைகள். மின்பாவனை தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். பல்லாயிரக்கணக்கான மருத்துவர்களின் இடமாற்றம் குறித்து எழுந்துள்ள சிக்கல். திருகோணமலையில் இளைஞர் ஒருவர் அடித்துக் கொலை. கண்டியில் திடீரென தீப்பற்றி எரிந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து. பௌத்த பிக்கு ஒருவர் விரைவில் கைது. அனுரவுக்கு எதிராக சட்ட சவாலுக்கு தயாராகும் முன்னாள் ஜனாதிபதிகள். இன்று முதல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சாரதி அனுமதி பத்திரம் வழங்கல் ஆரம்பம். தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு மாகாணத்தில் 70க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். கல்வி சீர்திருத்தம் தொடர்பான தேசிய வேலை திட்டத்தின் 8வது அமர்வு பிரதமரும் கல்வி அமைச்சருமான கரணி அமரசூரிய தலைமையில் நேற்று சனிக்கிழமை வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் அலுவலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கல்வி மறுசீரமைப்பு ஏன் தேவை என்பது தொடர்பில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். அதில் கல்வியின் நிலைமை, பாடசாலையின் நிலைமை, அவற்றின் மூலம் ஏற்படவுள்ள மாற்றம் என்ன என்பது தொடர்பாகவும் குறிப்பிட்டு கல்வி சீர்திருத்தம் முக்கிய தேவை என தெளிவாக வலியுறுத்தியிருந்தார். வடமாகாணமே இலங்கையில் அதிக வறுமைக்கு உட்பட்ட பிரதேசமாக இருக்கின்றது. எனவே இலங்கையில் வறுமையான மாவட்டமாக மொனராகலை மாவட்டம் இருந்த நிலையில் தற்போது அது முல்லைத்தீவு மாவட்டமாக மாறியிருக்கின்றது. இதனால் வறுமையுடன் இணைந்து கல்வி தொடர்பான பிரச்சினையையும் அணுக வேண்டியுள்ளது. வறுமையில் இருக்கும் இடங்களிலெல்லாம் கல்வி பிரச்சினையும் காணப்படுகின்றது. எனவே கல்வியில் பின்னடைவை சந்தித்துள்ள இடங்களில் வறுமை அதிகரித்துள்ளது. மேலும் சமூக சீரழிவுகள், குற்ற செயல்கள் அதிகரித்து காணப்படுகின்றது. இன்று யாழ் மாவட்டத்திலும் இந்த சவால்கள் காணப்படுகின்றன. எனவே மீண்டும் புதிய யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கின்றது. எமது அரசாங்கத்தில் கல்விக்கே அதிக முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற கொள்கை பின்பற்றப்படுகிறது. இதேவேளை வடமாகாணத்தில் 982 பாடசாலைகள் காணப்படும் நிலையில் அவற்றில் 70க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 10 பிள்ளைகள் கல்வி கற்கும் 35 பாடசாலைகள் காணப்படுவதாகவும் 11 தொடக்கம் 20 பிள்ளைகள் கல்வி கற்கும் 64 பாடசாலைகளும் 20 தொடக்கம் 50 பிள்ளைகள் கற்கும் 171 பாடசாலைகள் இருப்பதாகவும் 50 தொடக்கம் 100 பிள்ளைகள் கற்கும் 174 பாடசாலைகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதில் 40க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் எவ்வித கல்வி நடவடிக்கைகளும் முன்னெடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் வருடாந்த தனிநபர் மின்சார நுகர்வு 700 யூனிட்டுகளை தாண்டியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் 642 யூனிட்டுகளாக, 2024இல் 693 யூனிட்டுகளாகவும் பதிவான வருடாந்திர தனிநபர் மின்சார நுகர்வு இந்த ஆண்டின் முதல் 7 மாதங்களில் 700 யூனிட்டுகளை தாண்டியுள்ளதாக சபையின் ஊடக பேச்சாளர் பொறியாளர் தம்மிக்க விமலரத்ன தெரிவித்தார். இந்த நிலைமை தொடர்ந்தும் அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். மின்சார நுகர்வு அதிகரிப்பு மனித மேம்பாடு மற்றும் சமூக முன்னேற்றத்தின் இலக்குகளில் ஒன்றாகும் என்றும் நாட்டில் பல குடும்பங்கள் தொடர்ந்து மின்சாரத்தை ஒளிர செய்யவும் குளிர்விக்கவும் நவீன சாதனங்களை பயன்படுத்தி வருவதை இது காட்டுகின்றது. எனவே அவர்களின் அன்றாட வாழ்க்கையை எளிதாக்குகிறது என்றும் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். மேலும் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகள் முற்றிலுமாக மாற்றமடைந்துள்ளதாகவும் உயிர்காக்கும் உபகரணங்கள், நவீன நோயறிதல் மற்றும் தொலை மருத்துவ சேவைகள் போன்ற வசதிகளை செயல்படுத்த உதவுவதாகவும் இதன் மூலம் நாடு முழுவதும் சிறந்த மற்றும் விரைவான சுகாதார சேவைகளை வழங்குவதற்கு பங்களிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே நாளுக்கு நாள் முன்னேறி வரும் நாட்டின் பொருளாதாரம் மின்சாரம் மூலம் தொழில்கள், சிறு வணிகங்கள் மற்றும் சேவைகளின் விரிவாக்கத்தை வலுப்படுத்தவும், அதன் மூலம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும், வீட்டு வருமானத்தை வலுப்படுத்தவும் முடிந்தது என்று ஊடக செய்தி தொடர்பாளர் மேலும் தெரிவித்தார். சுகாதார அமைச்சின் மருத்துவ சேவைகள் பிரிவின் நடவடிக்கைகள் காரணமாக இலங்கையில் 23,000க்கும் மேற்பட்ட மருத்துவர்களின் இடமாற்றம் தொடர்பாக கடுமையான பிரச்சினைகள் எழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. பல்வேறு தரங்களில் உள்ள மருத்துவ அதிகாரிகளின் வருடாந்த இடமாற்றங்கள் தொடர்பான ஏராளமான கடுமையான சிக்கல்கள் எழுந்துள்ளதாகவும் இது சுகாதார அமைப்புக்குள் தேவையற்ற சிக்கல்களை உருவாக்குவதாகவும் அந்த சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்.
திருகோணமலை 3ஆம் கட்டை பகுதியில் இளைஞர் ஒருவர் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது திருகோணமலை கிருஷ்ண கோயில் வீதியில் வசித்து வந்த 33 வயதான தேடுவர ஹென்றி கே வினோத் என்பவரே உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, ஏற்கனவே இருந்து வந்த தகராறு காரணமாக குறித்த இளைஞர் தாக்கப்பட்டு இருக்கலாம் எனவும் சந்தேகிக்கின்றனர். உயிரிழந்தவரின் சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை திருகோணமலை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கண்டி அட்டப்பாகே பிரதேசத்தில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றின் பின்புறத்தில் உள்ள சக்கரங்கள் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்து நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நுவரெலியாவிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றின் சக்கரங்களே இவ்வாறு தீப்பற்றி எரிந்துள்ளது. இதன்போது பஸ்ஸில் 45 பேர் இருந்துள்ள நிலையில் பிரதேசவாசிகள் சிலர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்தின் போது எவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் முக்கிய பௌத்த பிக்கு ஒருவர் விரைவில் கைது செய்யப்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக பாதுகாப்பு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு அரசியல் கட்சியில் ஏற்பட்ட உட்கட்சி மோதல் காரணமாக அந்த கட்சியின் செயலாளர் பதவியை வகித்த ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் இந்த கைது மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசியலில் பிரபலமான ஒரு பௌத்த பிக்கு மீது இந்த சம்பவம் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்த நிலையில் குறித்த பௌத்த பிக்கு விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் முன்னாள் அமைச்சர் ஒருவரும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஒருவரும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனையவர்கள் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடத்தப்பட்ட நபர் இந்த சம்பவம் குறித்து அப்போதைய ஜனாதிபதியை சந்தித்து முறையீடு செய்து திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த கடத்தல் நிகழ்ந்ததாக பாதுகாப்பு தரப்புக்கு முறைப்பாடு செய்துள்ளார். இதனையடுத்து நீண்ட விசாரணைகளுக்கு பின்னர் இந்த கடத்தலுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வாரம் ஜனாதிபதி சலுகைகளை நீக்குவதற்கான மசோதா வெளியிடப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்கே மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை ரத்து செய்வதற்கான யோசனை வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. இதன்போது குறித்த யோசனையை உயர்நீதிமன்றத்தில் சவால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் அவர் விவாதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 1986ஆம் ஆண்டு 4ஆம் தேதி ஜனாதிபதி உரிமைகள் சட்டத்தை ரத்து செய்ய கோரும் ஒரு யோசனை நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகத்தினால் கடந்த வியாழக்கிழமை வெளியிடப்பட்டது. இதன் கீழ் அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளும் உத்தியோகபூர்வ குடியிருப்பு செயலக கொடுப்பனவுக்கான கட்டணம் மற்றும் உத்தியோகபூர்வ போக்குவரத்து மற்றும் பிற வசதிகள் ரத்து செய்யப்பட உள்ளன. இந்த யோசனை நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டால் இலங்கையின் தற்போதுள்ள 5 முன்னாள் ஜனாதிபதிகள் தமக்கு மாதாந்தம் கிடைக்கும் ரூபாய் 97,500 ரூபாய் ஓய்வூதியத்தை தவிர அனைத்து சலுகைகளையும் இழப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த யோசனையை சட்ட சவாலுக்கு உட்படுத்துவதற்கு முன்னர் இந்தியா, பாகிஸ்தான், மாலத்தீவுகள், பூட்டான் மற்றும் நேபாளம் உள்ளிட்ட பிற பிராந்திய நாடுகளில் முன்னாள் ஜனாதிபதிகள் அனுபவிக்கும் சலுகைகள் தொடர்பில் ரணில் மற்றும் மைத்ரி ஆகிய முன்னாள் ஜனாதிபதிகளை பிரதித்துவப்படுத்தும் சட்டக்குழு பகுப்பாய்வு செய்து வருகின்றது. இதேவேளை கடந்த ஆண்டு தேர்தல் பிரச்சார கூட்டங்களின் போது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை நீக்குவது என்பது தேசிய மக்கள் சக்தி அளித்த உறுதிமொழிகளில் ஒன்றாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வழங்கும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது. இந்நடவடிக்கைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஒரு சிறப்பு கர்ம பீடம் நிறுவப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் அதன் மூலம் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தினை எளிதாக பெறலாம் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுவரை நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வெரகெராவில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் மட்டும் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவ்வாறு செய்வதில் உள்ள நேரம் மற்றும் செலவை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.